ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாதாம். இந்த பாயாசம் இதில் இந்த நட்ஸில் ஷால்ட்டில் எல்லாத்துலேயும் போடுவாங்க இந்த பாதாம். இந்த பாதாமோட நன்மைகளை நம்ம பார்க்கலாம். பாதாம் உடலுக்கு தேவையான புரதம், நார்ச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள், வைட்டமின் இ மற்றும் மெக்னீசியம் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த இது ஒரு கொட்டை வகையாகும். நம்ம தினசரி ஊற வைத்த பாதாம் சாப்பிட்டா மூளை செயல்பாடு, இதய ஆரோக்கியம், தோல் பளபளப்பு, முடி வளர்ச்சி மற்றும் சர்க்கரை நோய்க்கு இது பாதாம் மிகவும் நல்லது. பாதாமின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் பார்க்கலாம் வாங்க. ஊற வைத்த பாதாம் நன்மைகள். தினமும் காலையில் ஊற வைத்த பாதாமை சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்தி தேவையற்ற பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது. செகண்ட் பாயிண்ட், மூளை மற்றும் நரம்பு ஆரோக்கியம். பாதாமில் உள்ள மெக்னீசியம் மற்றும் இதர சத்துக்கள் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகின்றன. தேர்ட் பாயிண்ட், இதய ஆரோக்கியம். பாதாம் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரித்து இதய நோய்களை தடுக்க உதவுகிறது. ஃபோர்த் பாயிண்ட், சர்க்கரை நோய் கட்டுப்பாடு. பாதாமில் கிளைசெமிக் குறியீடு குறைவாக இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்துகிறது. ஃபிஃப்த் பாயிண்ட், சருமம் மற்றும் முடி வளர்ச்சி. பாதாம் எண்ணெயை தலைமுடிக்கு தடவுவது முடி உதிர்வை குறைத்து கூந்தலை பளபளப்பாக்கவும் வைட்டமின் இ சருமத்தை இளமையாகவும் வைத்திருக்க பாதாம் உதவுகிறது. பாதாம் எப்படி சாப்பிட வேண்டும்? தினமும் 5 to 10 பாதாம் பருப்புகளை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தோலை உரித்து சாப்பிடுவது அதிகப்படியான நன்மைகளை தரும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பாதாம் பருப்பு எப்போது சாப்பிட வேண்டும்? பாதாம் பருப்பை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. இரவு முழுவதும் 6 to 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவது செரிமானத்திற்கும் சத்துக்கள் உடல் உறிஞ்சுவதற்கும் மிகவும் நல்லது. பெரியவர்கள் தினமும் 5-7 பாதாம் வரை சாப்பிடலாம். பாதாம் சாப்பிடுவதற்கான சிறந்த நேரங்கள். காலை வெறும் வயிறு. நனைத்த பாதாமை காலையில் சாப்பிடுவது ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டவும் உதவுகிறது. காலை உணவுடன் காலை உணவின் ஒரு பகுதியாக சாப்பிடுவது நாள் முழுவதும் ஆற்றலை தரும். மாலை நேர சிற்றுண்டி. மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையில் பசிக்கும் போது சிற்றுண்டியாக ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். முக்கிய குறிப்பு: ஊற வைத்த பாதாம் பச்சையான பாதாமில் உள்ள பைட்டிக் அமிலம் செரிமானத்தை தடுக்கும். எனவே தோலுரித்து சாப்பிடுவது உகந்தது. அளவு: ஒரு நாளைக்கு 5 to 10 பாதாம் போதுமானது. இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா